குட் மார்னிங் லேடிஸ். ஓகே, இன்னைக்கு நம்மளோட வீட்டு சமையல் சண்டே மார்னிங் வித் ஸ்டார்டிங் வித் மட்டன். ஓகே, இது என் பையனோட ரிக்வஸ்ட். இன்னைக்கு மட்டன் கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போய்ட்டு மட்டன் தான் வாங்கிட்டு வரும். இது எங்களோட ஃபேவரட் போன்ஸ். ஸோ இது மட்டன் கறினாலே போன்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டோம். 1/2 கிலோ மட்டன் தான் கேட்டேன் அண்ட் ஆல்சோ 1 கிலோ போன்ஸு. 2 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு பானை ஆட்டு இறைச்சி வந்துடுச்சு. ஆட்டு இறைச்சி ரொம்ப நம்ம வீட்டில் சமைக்காதனால அளவு தெரியாது, பட் இட்ஸ் ஓகே. ஓகே, ஆட்டு இறைச்சி சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடுவேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு கொதிக்க விட்டுருவேன். நீங்கள் எப்படி சமைப்பீங்கன்னு நீங்கள் உங்கள் காமெண்டில் போடலாம். பட் இது என்னோடய ஸ்டைலு. நல்லா கொதிக்க விட்டு அந்த மட்டன் வந்து வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் கறியை ஸ்டார்ட் பண்ணுவேன். இஞ்சி பூண்டு போட்டுருவேன்னா ஸ்மெல் இருக்காதா? மட்டன் வந்து ரொம்ப அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக் இருந்தாலும் கண்டிப்பாக என்னோடய காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணலாம். இது வந்து என் வீட்டு சமையல். ஸோ நீங்கள் பார்க்கலாம். பட் ஆல்சோ நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். சும்மா நம்ம கறி வைக்கிறதுல ஸோ கொஞ்சம் வாசத்துக்கு ஐ ஜஸ்ட் புட் ஒன் திஸ் ஒன். ஏன்னா இதெல்லாம் அப்புறம் லேட்டாக இந்த கறி அதாவது மட்டன் வந்து சாஃப்டாக ஆன பிறகு திரும்ப இதெல்லாம் நான் போடுவேன். ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, மார்னிங் வந்து போய் ஜாமான்லாம் வாங்கும் போது இது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஐ பாட் இட். இதோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீ சியாங் ஃபன். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் நிறையா கால் இந்த குயித்தியாவ். ஓகே, டைப் ஆஃப் ஃபிஷ் பால்ஸ். ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து அதோட டேஸ்ட்டே இதுதான். திஸ் ஒன் இந்த கிச்சப் வந்து ஊற்றி சாப்பிட்றது. சில ஆக்சுவலி சில்லி கொடுப்பாங்க, பட் என்னோடய ஃபேவரட் சில்லி கிடையாது. அதோட டேஸ்ட்டே இது மட்டும் தான், இந்த கிச்சா மட்டும் தான். ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணி நான் சாப்பிட்ற ஒரு பர்சன். ஸோ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மலேசியாவில் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். மல்லே, சைனீஸ், ஏன் நம்ம இந்தியன் நார்மல் தோசை, இட்லி, இன்னும் நிறையா வகை வகையாக இருக்கும்போது இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலேசியாவில் நீங்கள் சைனீஸ் ஃபுட்டில் நிறைய சாப்பிட்லாம், மல்லே ஃபுட்டில் போனாலும் நிறைய சாப்பிட்லாம். அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட வேண்டும். ஓகே, ஸோ அதோட டேஸ்ட் கேட்டிங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும். இட்ஸ் அ ஸ்வீட் டைப். ரொம்ப நாள் ஆச்சு நானும் இது சாப்பிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு. யாருக்கு ஸ்பைசி வேணும் யூ கேன் ஆட் ஸ்பைசி, பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் ஸ்பைசி. நான் ஸ்பைசி சாப்பிடாத ஆள் இல்லை, பட் இந்த சீ சியாங் ஃபனுக்கு வந்து மினிமம் ஸ்பைசி எனக்கு இதாகாது. நீங்கள் மலேசியா சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா தாராளமாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
சைனீஸ் ஷாப் போனீங்கன்னா சிச்சம் பண்ணி நீங்கள் கேட்டு சாப்பிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். வீடு குட்டி டூர் காட்டுட்டா. இப்போ மாதிரி ஒரு 2-3 மந்த்ஸ்னால 2 இல்லை 3 மந்த்ஸ் கிடையாது, வீட்டுக்கு வந்து இங்கே 2 மந்த்ஸ். இதுக்கு முன்னுக்கெல்லாம் வந்து வேறு வீட்டில் இருந்து இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ டைம் இல்லை, ஏன்னா வேலை செய்கிறோம். அப்புறம் நைட்டு வந்து நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் சொல்லிட்டு அதுக்கும் வேலை செய்கிறோம். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும்தான் டைம். நேற்று சாட்டர்டே என்னால் சுத்தம் பண்ண முடியுமோ சுத்தம் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் சுத்தமாகவே ஆக மாட்டுது. வீடு ரொம்ப கஷ்டம் டு ஹேண்டில், ஒரு வீடை ஹேண்டில் பண்ணுறதுக்கா. அதனால தான் வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு மேட்டு இருக்கிறது ஒரு பெஸ்ட்டு ஐடியான்னு அப்படி தோணுது. பட் இந்த வீட்டில் நம்மளே வேலை பார்த்துட்டு நம்மளே மேடாக இருக்கிறது அது ஒரு பெரிய சேலஞ்ச். பட் தென் அதுலேயும் ஒரு சுகம் இருக்குது. ஓகே, இட்ஸ் வெரி நைஸ். நம்ம வீட்லேயே நம்ம வேலை செய்கிறது வந்து அது ஆக்சுவலி வெரி அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லி நம்ம எங்கே போனாலும் உலகத்தில் தேட முடியாது இல்லையா. ஓகே, பட் நவ் லெட் மீ ஷோ யூ மை ஹவுஸ். கொஞ்சம் தரோவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வாசல். என் வீட்டில் கேலண்டர் இன்னும் ஃபெப்ரவரியிலேருந்து நான் வெளியே ஆகலை போட்டிருக்கு. ஓகே, இதுதான் என்னோடய பிஸ்னஸ் ஏரியா. இது வந்து என்னோடய பார்ட் டைம் இன்கம். ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஏரியா 2 பக்கெட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இவர் தான் நம்ம வீட்டு கடவுள், ஒன்று கண்ணே கண்ணேன்னு. ஓகே, இது வந்து ஸ்டூடியோ ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து கிச்சனு ஹால் எல்லாம் சேமாக ஒரே இதில் இருக்கும். அண்ட் தேர்ஸ் அ ரூம். ஓகே, லேட்டாக தான் நான் இதெல்லாம் முடித்த பிறகு இந்த இடத்தையே சுத்தம் பண்ணணும். இப்போ சமைச்சிட்ருக்கிறதுனால நம்ம வீடு மெஸ். இது வந்து லீவிங் ஏரியா, சப்போஸ் டு பி அ லிவிங் ஏரியா. இந்த இடத்துல வந்து டிவி இருக்க வேண்டியது, பட் ஸ்டீல் நம்மளோட பிஸ்னஸ் ஜாமாவை எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இட்ஸ் அ குவைட் மெஸ்ஸி பட் தென் இட்ஸ் அ பீஸ்ஃபுல் ஹோம்னு சொல்லுவேன். இந்த மெஸ்ஸியாக இருக்கிற ஹவுஸில் வந்துட்டு இட்ஸ் அ பீஸ்ஃபுல் ஹோம். ஓகே, ஸோ இது ரூமு வேலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். திஸ் ஒன் இனிமேல் தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணோம் 1 by 1. ஓகே, ஏன்னா சண்டேனா ஒரு நாள் நம்மளுக்கு போயிடும். இவ்வளோ தான் நம்ம வீடு. பட் தென் இட்ஸ் குவைட் ஸ்பேஸி, நல்ல ஸ்பேஸ் உள்ள வீடு. இட்ஸ் ஜஸ்ட் கம்ஃபர்டபுள் இனஃப். என்னோட ஸ்டைலில் ஆட்டுக்கறி ரெடி. நைஸ் ஆர் நாட்? ஓகே, சாப்பிடுங்க கைஸ். நீ அங்கேயே கடை இல்லை, ஷார்ட் வீடியோ, ஷார்ட் வீடியோ. ஹலோ, நல்லா இருந்துச்சா படம்? இன்னைக்கு என்னோட ஐடியாவே வந்து vlog பண்ணுறது தான். பட் என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு அந்த ஆட்டிறைச்சி கறியோட பிளானி மாறி நாங்கள் வெளியே வந்து ஒரு படமும் பார்த்து வீட்டுக்கே வந்துட்டோம். வீடியோ எடுக்கலான்னு நினச்சோம், ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. எடுத்த வரைக்கும் நீங்களே பாருங்களேன், நான் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து அதுக்கு காமெண்ட் சொல்லுங்கள்.
ஒரு vlog பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மொத பப்ளிக்கில் வந்து வீடியோ எடுக்கிறது இட்ஸ் வெரி டஃப் எனக்கு, முக்கியமாக இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சே பாய். பாய். அப்ப படம் பார்க்கறப்போ ஏ